பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். அதில் கவனிங்க, இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், சிலவிதமான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் சிலர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்தை கண்டு நீங்கள் அதை சகிக்க வேண்டும். ஆனால் நம்ம தீமைக்கு தீமையை செய்தோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு பின்பாக செல்லுகிறவர்களாய் இராமல் தேவனை மறுதலிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார், நமக்காக இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த உபத்திரவமோ நமக்கு பெரிதல்ல. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக அந்த இயேசுவோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். ஆகவே தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்ய பழகுவோம். பாடுகளை நினைத்து பார்க்காதபடி தேவன் செய்கிற நன்மையை மாத்திரம் நினைத்து கொண்டு கர்த்தருக்கு பின் சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.